அப்படியா? மேடம் டீ. இரு. ஏன் இப்படி பண்ற ஃபுல்மதி? உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன், வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்களுக்கு வீட்டுல இருக்கிற பாத்திரத்தை சர்வ் பண்ண கூடாதுன்னு. உனக்கு என்ன மூளை மங்கி போச்சா என்ன? போன போது விடு சுமன், வேலைக்காரங்க இப்படிதான் தப்பு பண்ணுவாங்க, இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. சாரி மேடம். இப்ப இருக்கிற வீட்டு வேலைக்காரிங்க தன்னை தானே பெரிய ராணின்னு நினைச்சிட்டு இருக்காளுங்க. அதுலயும் இந்த ஃபுல்மதி, அவளுக்கு இந்த வீட்டு வேலையே ஞாபகம் இருக்காது. ஆனா அவ கூந்தல்ல மட்டும் பூ வச்சுக்க மறக்கவே மாட்டா. ஆமா, இங்க நின்னு என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? போய் ராஜு ரூம்ல அவனுக்கு டீ கொடு. அவனுக்கு ஃபுட்பால் பிராக்டிஸ்க்கு லேட் ஆகுது. போ. சின்னையா, சின்னையா, உங்களுக்காக நான் டீ கொண்டு வந்திருக்கேன். தனியா டேபிள் மேல வச்சிருக்கேன். சின்னையா, என்னை விடுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு உங்க அம்மா எனக்கு நிறைய வேலை கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த வீட்டில் மம்மிக்காக மட்டும்தான் வேலை செய்வியா? கொஞ்சம் எனக்காகவும் டைம் ஒதுக்க. இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் பார்த்துக்க வேண்டியதும் உன்னோட வேலை தானே? அப்படியா? என்ன செய்யணும்னு சொல்லுங்க. எப்படி இருக்கு பாரு ஃபுல்மதி. இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு எங்க போனாலோ தெரியல. ஃபுல்மதி, கண்ணா, நீ இன்னுமா ரெடி ஆகல? உன்னோட ஃபுட்பால் மேட்சுக்கு டைம் ஆகுது. ராஜீவ், மம்மி, நீ இன்னும் ரெடி ஆகவே இல்லையா? இதோ ரெடி ஆயிட்டு தான் இருக்கேன். காலேஜ், டியூஷன், ஃபுட்பால் எல்லா இடத்துக்கும் லேட்டா போற நீ. அம்மா, நான் இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல கிளம்பி போயிடுவேன். ஆமா, ஃபுல்மதி எங்க? ஃபுல்மதியா? எனக்கு என்ன தெரியும்? அவ டீ குடுக்க வந்தா டீயை கொடுத்துட்டு போயிட்டா. கண்டிப்பா அவ ரூம்ல மொபைல நோண்டிட்டு உட்கார்ந்திருப்பா. அவளுக்கு ஒரு வேலையை 10 தடவை சொல்ல வேண்டியது இருக்கு. சரி, நீ போய் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வந்துரு. ஓகே? சரிம்மா. சின்னையா, நான் கண்டிப்பா உங்களால என்னைக்காவது மாட்டிக்க போறேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. ஒருவேளை அம்மா உன்னை வேலையை விட்டு எடுத்துட்டாங்கன்னா நான் உன்னை என் கிட்ட வேலைக்கு சேர்த்துப்பேன். அதுவும் என்னோட பர்சனல் வேலைக்காரியா. Cheers. எனக்கும் தெரியும் இது காஸ்ட்லி சரக்குன்னு. இதை மட்டும் நம்ம வித்துட்டா 4 மாசத்துக்கு நமக்கு காசுக்கு பிரச்சனையே இல்லை. பெரிய ஐயா போனதுக்கு அப்புறம் நீ இந்த பாட்டில திறக்கிறேன்னு தெரிஞ்சது உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவாரு. என்னை யாரும் வேலையை விட்டு தூக்கவே முடியாது. ஏன்னா சீக்கிரமே இந்த வீட்டுக்கு மகாராணி ஆக போறேன். அது எப்படி? அது எப்படின்னா, சின்னையா இருக்காரு, அவர் என்ன காதலிச்சிட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரம் என்ன கல்யாணமும் பண்ணிக்க போறாரு. அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டு வேலைக்காரியில இருந்து மகாராணியா மாறிடுவேன். இங்க பாரு,
ஒருவேளை உனக்கு ராஜீவ் கூட கல்யாணம் நடந்தாலும் கூட இந்த வீட்டோட மகாராணி சுமன் மேடமா தான் இருப்பாங்க. என்ன இப்போ முதலாளியா ஆர்டர் போடுறாங்க, அப்புறம் உனக்கு மாமியாரா ஆர்டர் போடுவாங்க. நான் மட்டும் உன் இடத்துல இருந்திருந்தா பெரிய ஐயாவையே என் வலையில விழ வச்சிருப்பேன். யாரு? சதீஷ் சாரையா? ஆ, ஒரு பெரிய வேலை செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கிரிமினலா யோசிச்சு தான் ஆகணும். சரி சரி, நீ இப்ப கிளம்பு. முதலாளி வரத்துக்கான நேரம் ஆயிடுச்சு, நீ போ. நான் சொன்ன விஷயத்த பத்தி ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசி. சரி சரி, நீ போ. ஃபுல்மதி, சார் இங்க உட்கார்ந்துருக்கிறது உனக்கு தெரியலையா? போய் வேற இடத்துல தொடக்கிற வேலையை பாரு. சாரி மேடம். என்ன சும்மா அவ வேலை செஞ்சுக்கிட்டு தானே இருக்கா, ஏன் சும்மா அவளை திட்டிக்கிட்டு இருக்கு நீ? இதெல்லாம் சின்ன விஷயமே இல்ல. இவ ஒழுங்கா ஒரு வேலையும் செய்யறது இல்ல. போ, போய் ராஜீவோட ரூமை க்ளீன் பண்ணு. சரிங்க மேடம். ஹாய் சின்னையா, இங்க பாருங்க. இது எவ்வளவு அழகா இருக்குல்ல? எப்படி இருக்குன்னா ஒரு கிஃப்ட்டுக்கு மேல ரிப்பன் போடுவாங்கல்ல, அதே மாதிரி இருக்கு. ஆ, இப்போ நீதான் என்னோட கிஃப்ட். அப்ப இந்த கிஃப்ட்டை உங்க கூட காலேஜுக்கு கூட்டிட்டு போவீங்களா? அதுவும் உங்க கேர்ள் ஃப்ரெண்டா? வாட்? நீ அதுவும் என்னோட ராஜு மெஹராவோட கேர்ள் ஃப்ரெண்டா? வாட் அ ஜோக் மேன். என்னாச்சு சின்னையா? நீங்க எதுக்கு சிரிச்சிட்டு இருக்கீங்க? நான் உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா என்ன? நீங்க தானே என்கிட்ட சொன்னீங்க மொத்த வாழ்க்கையை உன் கூட வாழ நினைக்கிறேன்னு. உங்களால என் கூட படுக்கை தான் பங்கு போட முடியுமா? வாழ்க்கையே முடியாதா? ஏய், உனக்கு தெரியுதா நீ என்ன பைத்தியக்காரத்தனமா பேசுறன்னு? உன் நிலைமை என்னன்னு தெரியுமா? தெரியல. நீ இந்த வீட்டோட வேலைக்காரி, நான் இந்த வீட்டோட முதலாளி. உனக்கு இந்த மாதிரி இடத்துல எல்லாம் உட்கார தகுதி இல்லை, புரிஞ்சுதா? என் கூட சேர்ந்து வாழ முடியும்னு எப்பவுமே நினைக்காத. உனக்கு ஒன்று தெரியுமா? என்னோட காலேஜ் பார்ட்டிக்கு உன்னை கூட்டிட்டு போனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை பார்த்து சிரிப்பானுங்க, காரி துப்புவானுங்க. போய் வேலையை பாரு. I said get out. ஃபுல்மதி, இந்த இடத்தை நீ இன்னும் தொடச்சு முடிக்கலையா? இவ்வளவு நேரம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல போ, மேடம். போய் ஹால துடைக்கிற வேலையை பாரு. சாரி மேடம். ஆமா, எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் காலேஜில் ஃபங்க்ஷனுக்கு போகணும். சரியா? இங்க பாரு, நாளைக்கு நானும் ராஜுவும் எங்க அம்மா வீட்டுக்கு போறோம். நாளன்னைக்கு காலையில வந்துருவோம். அதுக்குள்ள நீ வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சிரேன்னு. அப்புறம் சாருக்கு கரெக்ட் டைம்க்கு டிஃபனை பண்ணி கொடுத்துரு. சரியா?
ம். உனக்கு என் பக்கத்துல உட்கார கூட தகுதி இல்லை. நான் மட்டும் உன் இடத்துல இருந்திருந்தா பெரிய ஐயாவையே என் வலையில விழ வச்சிருப்பேன். ராஜீவ், நீ என்ன அவமானப்படுத்தினதுக்கான விளைவு ரொம்ப மோசமா இருக்க போகுது. तेरे हुस्न की कशिश पे दिल फिदा हो गया ஆஹா. ஆஹா. तेरे हुस्न की कशिश पे दिल फिदा हो गया पहलू में तेरे आके बावरा हो गया आयश खिल गई हर खुशी मिल गई हो गई है உனக்கு பாட்டு கேட்கறதுன்னா ரொம்ப பிடிக்குமா? ஆமா ஐயா, அது அப்பப்ப கேட்பேன். நல்லா பாடுறியே. தேங்க்யூ ஐயா. ஐயா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? கேளு. இந்த எல்லா போட்டோஸையும் நீங்க தான் எடுத்தீங்களா? ம். சார், இந்த போட்டோஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது யாராவது என்கிட்ட சார் என்ன பண்றாருன்னு கேட்டாங்கன்னா நான் அவங்க கிட்ட அவர் ஒரு பிசினஸ் மேன்னு சொல்லிடுவேன். ஆனா நீங்க ஒரு கலைஞனா இருக்கீங்களே சார். இதெல்லாம் நான் யங்கா இருக்கும்போது எடுத்தது. என்ன சார், நீங்க இப்பவும் இளமையா தான் இருக்கீங்க. இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா சார், இந்த பிக்சர்ஸ் எல்லாம் உண்மையிலேயே நல்லா இருக்கு. ஒருவேளை நீங்க பிசினஸ் மேனா இல்லாம போட்டோகிராஃபரா இருந்திருந்தா அப்ப நான் தினமும் உங்ககிட்ட போட்டோஸ் எடுக்க சொல்லிருப்பேன் சார். ஒருவேளை நான் போட்டோகிராஃபரா இருந்திருந்தா உன்னை விதவிதமா போட்டோ எடுத்து தள்ளி இருப்பேன். உண்மையாவா சார்? எனக்கு 2 போட்டோ எடுத்து கொடுங்க ப்ளீஸ் சார். ப்ளீஸ் 2 போதும். சரி. உண்மையாவா? ம். அப்ப நான் டக்குன்னு ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். பியூட்டிஃபுல். ரொம்ப அழகா இருக்கு நீ. तेरे हुस्न की कशिश पे दिल फिदा हो गया तेरे हुस्न की कशिश पे दिल फिदा हो गया पहलू में तेरे आके ரொம்பவே அழகா இருக்கு நீ. आयश खिल गई हर खुशी मिल गई हो गई है सहर गम की शब ढल गई हुमायूं तुझ में खुद से मैं जुदा हो गया पहलू में तेरे आके बावरा हो गया तेरे हुस्न की कशिश पे दिल फिदा हो गया
காலு ஆ, ஆ. என்னாச்சு பூல்மதி? கொஞ்சம் பொறுத்து. இங்க வந்து உட்காரு வா. இப்படி சேர்ல உட்காரு. என்னாச்சு பூல்மதி? என் காலு என்னாச்சு? எங்க வலிக்குது? கொஞ்சம் மேல, இங்க எனக்கு கொஞ்சம் மேல. இங்க ம். மேடம் நீங்களா? என்ன பார்த்து எதுக்காக இப்படி ஷாக் ஆகுற? என் வீட்டுக்கு நான் வராம வேற யார் வருவா? இல்ல இல்ல அது அப்புறம் இந்த வீடு ஏன் இவ்வளவு அழுக்கா இருக்கு? அப்புறம் நீ இந்த விருந்தாளிங்க சாப்பிடுற காஸ்ட்லி பிளேட் எதுக்காக சாப்பிடுற? இந்த பிளேட்டோட விலை என்னன்னு தெரியுமா? உன் ஒரு மாசம் சம்பளத்தை விட விலை அதிகம் இந்த பிளேட். சாரி மேடம், அது அவசரத்துல நான் அதை கவனிக்கல. அப்படின்னு உனக்கு அவசரம் வந்துருச்சு? இந்த வீட்டை பார்த்தா நீ இது வரைக்கும் சுத்தம் பண்ண மாதிரியே தெரியல. ஆமா, அப்புறம் சார் எங்க போனாரு? சார் அவரு அவரு அவர் ஆபீஸ்க்கு போயிட்டாரே. ஆஃபீஸ்க்கா? பட் அவரோட கார் வெளியே இருக்கு. அது யாரோ வந்தாங்களா, அவங்களோட அவர் ஆபீஸ்க்கு போயிட்டாரு. ஓ சரி சரி, பேசுறது போதும். முதல்ல தொடக்கிற வேலையை ஆரம்பி. அப்புறம் இந்த பிளேட்டை கொண்டு போய் கிச்சன்ல வை. இன்னொரு தடவை இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது, புரிஞ்சுதா? இங்க பாரு, என்னோட ரூமுக்கும் வந்து கொஞ்சம் தொடச்சு விட்டுரு. உறவுகள் என்னவா இருக்கும்? அன்பால கட்டி போடுற ஒரு முடிச்சாவும் இருக்கலாம், இல்ல கழுத்தை நெரிக்கிற ஒரு கயிறாவும் இருக்கலாம். நம்ம மூச்சையை திணற வச்சிடும். வணக்கம், நான் கிரீஷ் ஜெயின். உங்க எல்லாரையும் இந்தியா அலர்ட்டோட இந்த எபிசோடுக்கு வரவேற்கிறேன். இதுல பார்க்க போறவ ஒரு வேலைக்காரியா இருக்கலாம், ஆனா அவ ஆசை வானத்தை தொட்டுச்சு. ஒருவேளை அதுக்கு இதுதான் காரணம். அவ தன்னுடைய நிலைமையை மாத்திக்கிறதுலயே குறியா இருந்து மெய்மறந்து போயிட்டா. அதுக்காக அவ என்ன வேணாலும் செய்ய தயாராயிட்டா. அவ ஒரு வீட்டோட வேலைக்காரியிலிருந்து அந்த வீட்டு முதலாளியாக கனவு கண்டா. அதை நிறைவேற்றுறதுக்காக தன்னோட வேலையையும் ஆரம்பிச்சிட்டா. அந்த ஆரம்பத்தினால வரப்போற முடிவுதான் நிறைய பேரோட வாழ்க்கையவே மாத்த போகுது. வாவ், செமையா சமைச்சிருக்க. சூப்பர். ரொம்ப நாள் கழிச்சு டேஸ்ட் எப்படி ஒரு சமையல். உண்மையாவே தால் ரொம்ப சூப்பரா இருக்குப்பா. தேங்க்யூ சார். மேடம், உங்களுக்கு கொஞ்சம் பருப்பு போடட்டுமா? வேண்டாம், நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். எனக்கும் சாப்பாடு போதும். சார், ஸ்வீட்ல என்ன கொண்டு வரட்டும்? ஸ்வீட்டை சாப்பிட நான் ரூமுக்கு வரேன். ஸ்வீட்டை சாப்பிட நான் ரூமுக்கு வரேன். சின்னையா, நீங்களா? அது என்னன்னா, தூக்கமே வரலையா, என்ன பண்றதுன்னு யோசிச்சேன். இங்க வரலாமேன்னு வந்துட்டேன்.
நீங்க இப்போ நல்ல விஷயம் பண்ணீங்க. சரி, நீ என்னை உண்மையாவே மன்னிச்சிட்டல? ஆ ஆ. இல்ல இப்ப கூட கோவமா இருக்கியா? இல்ல இல்ல சின்னையா, எதுக்கு இப்படிலாம் பேசுறீங்க? கண்டிப்பா. ஆ அப்போ அப்படின்னா நான் ஒரு ஒரு செகண்ட். நான் உங்களுக்காக ஒரு ஷர்பத் பண்ணி வச்சிருக்கேன். ஓ நைஸ். அதனால நீங்க முதல்ல இத. சரி கொண்டு வா. ம். நைஸ்யா. ரொம்ப நல்லா பண்ணிருக்க. அப்படியே உன்ன மாதிரியே இருக்கு. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி. உன்னை பார்க்கறதுக்கு அப்படியே நிலவு பூமிக்கு இறங்கி வந்த மாதிரி இருக்கு. அடியே, நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா?